வணக்கம். ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. 4 வருஷமாக எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய ப்ரொடியூசர் வந்து மகேஷ், டைரக்டர் வந்து சாதிக்கு. அந்த படத்தில் சில போதைப் பொருட்கள் கடத்துகிற மாதிரியும் வரா மாதிரியும் ஏதோ காட்சிலாம் இருக்குது போல இருக்குது. அதை வச்சு அந்த வாண்டியார் அப்படிங்கிறவர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகியிருக்கார் அந்த வழக்கில். ஸோ அந்த வாண்டியார் நடிகரார் போல இருக்குது. இப்போ இவர் நம்ம அண்ணன் புலனாய்வு புலி நம்ம சவுக்கு சங்கர் அவர் என்ன பண்ணிட்டார், எல்லாம் இந்த படம் வந்து போதைப் பொருள் விற்று தான் அந்த வர பணத்துலேருந்து அந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படி ஒரு பதிவை போட்டார். பாவம் அவங்கள பொண்டாட்டி நகையும் நண்பனுடைய நகை பொண்டாட்டி நகை எல்லா நகையும் வச்சு 4 வருஷமாக படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. இந்த நிலைமையில் கஞ்சா விற்று படம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த திரையுலகத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும் பாவம். அதை வந்து என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து மகேஷும் சாதிக்கும் சொல்லியிருக்காங்க, ஏன்பா என்னப்பா இது அநியாயமாக பண்ணியிருக்கிறீங்க, தயவுசெய்து அதை நீக்குங்க, அந்த வீடியோவை நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க, நல்லா இருக்காது, எங்கள் துறையில் எங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆடணும்னா இவருக்கு ஆச்சா போச்சான்னு கற்றுக்கிறாரு. பெரிய பிஸ்தா இல்லை இவர். 10 லட்சம் எட்டுனோட தான் ஒன்று பண்ண முடியும். ஏன்பா நான் எல்லா நகையும் விற்று ஒரு பைசாலாம் உக்காந்துக்கிறேன், இப்போ போய் 10 லட்சம் கேட்டால் எப்படி? மார்க்கெட்டில் என்ன நிலவரம் போயிருக்கு அது கூட தெரியாமல் இருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க 2 பேரும், அதாவது மகேஷும் சாதிக்கும் 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிறாங்க. நம்ம அண்ணன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவர். சவுக்கு சங்கர் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் இப்படி மிரட்டி வாங்குறவர். அவர்கிட்ட போய் 1 லட்சம் எடுத்து போனால் கோவம் வருமா வராது? அவர்னா சாதாரண ஆளா? எவ்வளோ பெரிய ஆள் அது. உலக மகா பிரசித்தி பெற்ற ஒரு புலனாய்வு இதழாளர் அவர், பத்திரிகையாளர் அவர், எவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட்டு. அவருக்கு போய் நீ 1 லட்சம் கொடுக்கலாமா போடா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா மாலத்தின்னு ஒரு அம்மா கூட இருக்கிறாங்க, வர ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கு பாருங்க. அவங்களும் அதாவது அன்பார்லிமெண்ட் வேர்ட் கூடாத வார்த்தைகள்லாம் திட்டி அவங்கள போயிட்டு அடிச்சிருக்காங்க. அதன் பிறகு போனாங்க, அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, ஆச்சா எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் போன வாரம் அவர் கைது பண்ணிட்டாங்க. இவங்க புகார் கொடுத்த 4 மாதம் பொறுத்து தான் சவுக்கு சங்கரை கைது பண்ணுறாங்க. புரியுதுங்களா? கைது பண்ணாமையே கூட இருந்திருக்கலாம் போல இருக்குது. ஏன் கைது பண்ணாங்கன்னு கேட்டால், இவர் வந்து பிளாக்மெயில் பண்ணார் போனார், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இது பண்ணி எல்லாம் போட்டு சிஎஸ்எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க, சம்மன் இவருக்கு பதில் கொடுத்துருக்காரு, அப்புறம் சம்மன் கொடுத்துருக்காங்க, வரல. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து பூட்டை உடச்சி உள்ளே போய் கைது பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கொடுத்த புகார் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டு பெண்டிங். எப்போவுமே போலீஸ் அது மாதிரி பண்ணும், பெண்டிங் வச்சு தான் பண்ணும். எனக்கு கூட அப்படி தான் பண்ணிச்சு, பெண்டிங் வச்சு தான் பண்ணிச்சு. நல்ல வேலை அங்கேயே ஒரு நல்ல ஆத்மா இருக்கிறதுனால எனக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டாரு. என்னை யாருன்னு அவருக்கு தெரியாது, இருந்தாலும் அவர் எனக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டாரு, உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்குது, போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறதுக்குன்னு. அப்புறம் நான் ஹைகோர்ட்டில் போய் பெயில் வாங்கினேன். அந்த மாதிரி இந்த கேஸை பெண்டிங்கில் வச்சுருக்கார் போலீஸ். இந்த வாய்ஸ் ஆடால் சவுக்கு சங்கர் வாயை மூடின்னு இருக்க வேண்டியதானே. கமிஷனர் அருணை பற்றி என்னென்ன பேசி விட்டார். அவருக்கு கமிஷனர், முதல்வர் ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, அப்புறம் சபரீஷன், இவங்களை தவிர அவர் யாரையும் தெரியாது இந்த புடுங்கிக்கு. அவங்கள மட்டும்தான் பேச தெரியும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்படி பேசினோடனே நம்ம அருண் உடம்பு சூடேறி போய், ஏறா 4 மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த எஃப்ஐஆர் எடு, தூசி தட்டு, அடிச்சு விட்டு சம்மனு தூக்கி போடு உள்ள அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே 25 கேஸ் மேலே இருக்குது. அவர் ஜெயிலுக்கு போவார் வருவார். அவர் ஜெயில் வந்து சாதாரண விஷயம், அவர் ஒரு வீடு மாதிரி, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்ன நிலவரம் அப்படின்னா, தலைவன் சவுக்கு சங்கர் ஜெயிலை விட்டே வெளியே வர மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு கேஸையும் இன்னொருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போட்டு அடுத்த ஒரு எஃப்ஐஆரை கோர்ட்டில் கொடுத்து ஜெயிலுக்கு மறுபடியும் அனுப்புவாங்க. போட்டு அனுப்ப போகிறாங்க. தலைவன் வெளியே வர போகிறது இல்லை. அதுக்கப்புறம் அதாவது அடிமடியிலேயே கையை வைக்க போகுது இப்போ போலீஸு. எப்போவுமே போலீஸ்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போலீஸ்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ தப்பு பண்ணாத வரைக்கும் நல்லவனாக இருப்ப. தப்பு பண்ணிட்டியானா போலீஸ்னை விடவே விடாது. நீ எங்கே போனாலும், உலகத்தை விட்டே போனாலும் பார்த்துக்கினே இருப்பாங்க. அதுக்குன்னு உன்னை வாட்ச் பண்ணிக்கினே இருப்பாங்க, சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. போலீஸ் ஒன்று விட்டுட்டு வேடிக்கைலாம் பார்க்காது.
வேடிக்கை பார்க்குற மாதிரி தெரியும். ஆனால் உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும் போலீஸு. அது ரொம்ப பேருக்கு தெரியல. நம்ம இன்னும் பெரிய ஃபேமஸ் ஆகிட்டோம்னா போலீஸ் வந்து கையை வைக்காதுன்னு ஆப்பு வச்சுடுவாங்க போலீஸு. சாதாரண ஆளுங்கன்னு கிடையாது. இவர் என்ன பண்ண போகிறாங்க தெரியுங்களா? ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது, அந்த மாலதிக்கு எங்கே சொத்து இருக்குது, சவுக்கு சங்கரோட சொந்தக்காரங்களோட சொத்து இருக்குது, அக்கா தங்கச்சிகளோட சொத்து இருக்குது, எல்லா சொத்தையும் கணக்கெடுறா அப்படின்ட்டாங்க. இப்போ கணக்கு எடுத்து எல்லாத்தையும் போட்டு லேண்டு வங்கி கணக்கு எல்லாத்தையும் முடக்கம் செய்ய போகிறார்கள். ஒன்றும் பண்ண முடியாது. சவுக்கு சங்கரை குல்ஃபேஸ் கூட சாப்பிட முடியாது. அவரால் காசு இருக்காது அவர்கிட்ட. அந்த அளவு போட்டு ஒரே அமுக்கி காலி பண்ண போகிறாங்க சவுக்கு சங்கரை. விவரம் தெரியாமல் தலைமையை போய் ஜெயிலுக்கு போயிடுறார். பெயிலில் வெளியே வந்துடலாம் அப்படின்னு. வெளியே வந்தால் ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இவரை போட்டு ஆப்படிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு வரைபடம் ரெடி. முடிஞ்சுது. சவுக்கு சங்கருடைய கதை முடிஞ்சுது. எவ்வளோ நாளைக்கு தான் நீ ஓட்டின்னு இருப்ப, எவ்வளோ நாளைக்கு தான் பிளாக்மெயில் பண்ணுவேன், எவ்வளோ நாளைக்கு தான் நீ சைதாப்பட்ட ரவுடி மாதிரி பண்ணின்னு இருப்ப. சைதாப்பட்ட ரவுடினா அது ஒரு கதை இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அது என்ன மாதிரி ரவுடி தானே, அந்த மாதிரி ரவுடி தானே பண்ணிட்டு இருக்கிறார் இவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு. ஊர் உலகத்தில் தப்பு பண்ண எவனுமே இல்லையா? எல்லா யோகிய பசங்க தான். எல்லாத்தையும் பற்றி பேசு. குறிப்பிட்ட ஆட்களை பற்றி ஏன் பேசுகிற? பணம் சம்பாரிச்சிட்ட, கோடியாக சம்பாரிச்சிட்டாருங்க. அப்போ என்ன பண்ணணும்? வியை மூடிக்கணும், சைலண்டாக இருக்கணும். போனோமா வந்தமான வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்க. சண்டை போட்டு கோழி சண்டை போட்டுக்கணும், கண்டபடி எல்லாரையும் படி மேலே பராண்டிக்கின்னு. ஆனால் நீ நல்லது பண்ணு, அயோக்கியத்தனம் பண்ணுறிய, பிளாக்மெயில் பண்ணுறிய. இது எந்த வகையில் நியாயம்? பிளாக்மெயில் பண்ணால் நடக்காதுமா, நடக்காது. சுனாமி தடி விடுவாங்க. பாருங்கள், சவுக்கு சங்கருடைய வாழ்க்கை இதோட நிறைவு பெறப் போகிறது. முடிவு எடுத்துட்டாங்க. பார்ப்போம். மறுபடியும் அடுத்த பதிவில் அவர் என்ன ஆகிறார் ஏது ஆகிறார்ன்ற நான் உங்களுக்கு பதிவு போடுறேன். பார்க்குறீங்க, நல்லா தான் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் ஒரு மூலையில் அப்படியே வளர்ந்துட்டு போகிறேன். உங்களுக்காக தான், இந்த சமூகத்திற்காக நான் பேசிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.